ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் சொன்னால் ஃபிக்சல் அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷனால் என்ன யூஸ்ன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட்டுகளை நீங்கள் 3D மாடலில் டெக்ஸ்ட்டுகளை வச்சுக்கொள்ள உதாரணமாக உங்களோட நேம் அரிக்கலாம், அல்லது எதுவும் டைட்டில் அரிக்கலாம், அல்லது உங்களுடைய லோகோ அதில் க்ரியேட் பண்ணுறா கூட நீங்கள் 3D முறையில் க்ரியேட் பண்ணிக்கொள்ளையிலும் சூப்பரான அப்ளிகேஷன். வாங்க அந்த அப்ளிகேஷனை பற்றி போய் பார்க்கலாம் என்னென்று க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி. முதல்ல இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளிகேஷனுடைய லிங்க் வீடியோ கீழே இறக்கி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதை டபுள் கிளிக் கொடுங்க. முதல்ல அது க்ரியேட் பண்ணக்கில் உதாரணத்துக்கு நான் சேனல் நேம் கொடுத்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் இதில் சைஸை கிளிக் பண்ணிக்கொள்ளையிலும் டெக்ஸ்ட் சைஸை நீங்கள் எவ்வளோ நேரம் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் சாய்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும் கலர் நான் ப்ளூ கலர் அல்லது க்ரீன் கலர், இது உங்களுக்கு விரும்பின கலரை நீங்கள் கொடுத்து செட் பண்ணிக்கொள்ளையிலும் அடுத்ததாக டெக்ஸ்ட்டில் டெக்ஸ்ட் மாஸ்க் இருக்கு. அடுத்து ஃப்ரண்ட் ஸ்டைல் இருக்கு. நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல் எப்படின்னாலும் ஸ்டைலை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும் நான் இந்த ஸ்டைலை சாய்ஸ் பண்ணி செட் பண்ணி காட்டுறேன். அடுத்தது இதில் செக்ஷன் இருக்கு சொன்னால் அவங்களோட எழுத்தை கொஞ்சம் பெருசாகி கொள்ளையிலும் அல்லது இப்படி சாய்ச்சி வச்சு கொள்ளையிலும் இல்லை எழுத்து கீழே கோடு வச்சு கொள்ளையிலும் அப்படி இல்லாட்டி ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னால் இதை கட் பண்ணிங்கன்னா நான் எழுத்துக்களை கோடு வச்சு செட் பண்ணி காட்டுவேன். அது பேக்ரவுண்ட் வச்சுக்கொள்ளையிலும் பேக்ரவுண்ட் எனேபிள் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன கலரில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் தேவையோ அந்த கலரில் வச்சுக்கொள்ளையிலும் பேக்ரவுண்ட் இதில் எப்படி 3D டெக்ஸ்டாக மாற்றுறேன்னு சொன்னால் இதில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் 3D டெக்ஸ்ட் இருக்கு, அதை டச் பண்ணுங்கள். இப்போ எனேபிள் கொடுங்க. எனேபிள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கும் இதில் நீங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சு பாருங்கள். இது டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்டரை அந்த பின்னால் பாருங்கள். டெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு வழங்கும் டெக்ஸ்டரை சைஸை கொஞ்சம் பெருசாக்குறது அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்டர் அந்த பின்பக்கம் அந்த டார்க் கலரில் அல்லது அப்படி லேசாக மாற்றி எடுத்துக்கொள்ளையிலும் இது நீங்கள் டெக்ஸ்ட்டை கீழே அல்லது மேலே செட் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும் இது டெக்ஸ்ட் எப்படி சரித்து எடுத்துக்கொள்ளையிலும் சரித்து வச்சுக்கொள்ளையிலும் இது 3D ரொட்டேட் நீங்கள் அவங்களோட எழுத்தை ரொட்டேட் பண்ணி காட்டுறது 3D முறையில். இது கீழே நீங்கள் இது என்ன சொன்னால் உங்களோட டெக்ஸ்ட்டு கீழே இதை கொஞ்சம் கீழே டார்க்காக இருக்கிறதுக்கு காட்டிக்கொள்கிறது நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும் பெருசாக வச்சுக்கொள்ளையிலும் என்ன கலர்னாலும் நீங்கள் சாய்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும் இது அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் கீழே நிழல் போல் உங்களோட டெக்ஸ்ட்டை காட்டுறதுக்கு செட் பண்ணுறது நான் பேக்ரவுண்ட் கொஞ்சம் இதாக இருக்கிறதால நான் பேக்ரவுண்டு கேன்சல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் இந்த வரைக்கும் கீழே சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சேவ் பண்ணிக்கொள்ளையிலும் சேவ் இமேஜ் கொடுங்க. சேவ் பண்ணிக்கொள்ளையிலும் இதில் கொடுத்தீங்கன்னா சேவ் டு கலரி கொடுத்தா அவங்களோட இமேஜ் சேவ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் சேவ் பண்ணுறேன். அடுத்தது நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கொள்ளையிலும் பேக்ரவுண்டுக்கு கலர் மாற்றுறேன்னு சொன்னால் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே இந்த ஐக்கான் இருக்குது, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பேக்ரவுண்டை மாற்றிக்கொள்ளையிலும் ரொம்ப லுக்காக வச்சுக்கொள்ளையிலும் அடுத்தது நீங்கள் இது என்னென்னு சொன்னால்
ட்ரான்ஸ்பரண்ட் ஃப்ரண்ட் மாடல்லையும் வந்து மாற்றிக்கொள்ளலாம், அல்லது இமேஜாகவும் சேவ் பண்ணிக்கொள்ளலும். வந்து நான் இதை இமேஜாக சேவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பின்னுக்கு வந்து இமேஜ் செட் பண்ணி வைக்கிறீங்க, வந்து லெட்டரில் வைக்கலாம். பின்னுக்கு அவங்களோட ஸ்க்ரீன் மாடல் எல்லாம் மாற்றியெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக சாய்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ள. நல்ல அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணி பார்த்து உங்களுடைய தகவல்களை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, பாய்.